நான் இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப ஆ, தாந்திரிகமானது, ரகசியமானது. தயவு செஞ்சு நீங்கள் எந்த புக்ஸை வேணாலும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். படித்தவர்களுக்கு பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக எங்கள் ஆன்மீகத்தில் நான் சவால் விடுகிறேன். மயில் மயிலை எதுக்கு முருகன் தன்னுடைய வாகனமாக வைத்திருந்தான் அப்படி இருந்து யாருக்குமே தெரியாது. மயில் வாகனம் சார். நம்ம இந்தியாவுக்கு கூட மயில் தான் சின்னமாக இருக்குது. இது எல்லாத்த விட மயிலினுடைய பிறப்பு என்ன, ஒரு மனிதனுடைய பிறப்பு என்ன அப்படின்னு கேட்கணும். ஆர்ஜின், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யார், உங்கள் அப்பா அம்மா யார் அப்படின்னு ஒருத்தனை கேள்வி கேட்கும்போது அந்த ஆர்ஜின் அந்த மயிலுக்கு என்ன, ஒன்றோடு ஒன்று இணைந்து உணர்ந்து மயில் பிறக்காது. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி பிறக்குது, இனவிருத்தி எப்படி ஆகுது அப்படிங்கிறது நான் சொன்னால் நல்லா இருக்காது. எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா எப்படி, கொஞ்சம் நீங்களும் கஷ்டப்படணும் இல்லைங்களா? அது எப்படி புணர்கிறது, அது எப்படி உறவை வைத்து கொள்கிறது, அது எப்படி குழந்தை சந்தானத்தை பிறக்கிறதுன்னு தெரிஞ்சால் என் முருகனுக்கும் அந்த மயிலுக்கும் உள்ள சம்பந்தம் உங்களுக்கு புரியும்.